ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் யார் பக்கம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தொகுதிகளாக சென்று கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்று திருத்தணி வந்திருக்கும். இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் யார் பக்கம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர்களிடமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சூரியன் தான் வரணும் திரும்பி இந்த வாட்டியோட, இல்லைன்னா ரெட்டல் தான் வரணும். ரெண்டு தான். ஆமாம் ஆமாம், இல்லை அப்படி கிடையாது. கொஞ்சம் அதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது. புதுசாக வரணும், ஒரு இன்னும் 4 வருஷம் 3 வருஷம் போகணும். அப்போ தான். ஆமாம் ஆமாம் வரணும். ஏடிஎம்கே தான் வரணும். இந்த ஆட்சியில் என்ன இருக்குது, எல்லாமே ஓயல் கஞ்சா இதுதான் போயிட்டுருக்கு, என்ன போயிட்டுருக்கு. கண்டிப்பாக ஏடிஎம்கே தான் வரும். அவர் டஃப் கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் அவரும் வந்தால் நல்லது தான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு ஃபுல்லாக சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு இல்லை. எங்கே பார்த்தாலும் பெண்களுக்கு கற்பழிப்பு, கொள்ளை, திருடு, செயின் பறிப்பு, ரொம்ப மோசம் தமிழ்நாடு. ரொம்ப இதாக இருக்குது. பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பே இல்லை. ஒரு பெண் நைட்டில் 10 மணிக்கு மேலே ஃப்ரீடமாக போக முடியல இந்த ஆட்சியில். என்ன இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு திருடனவங்களுக்கு, இந்த கற்பழிப்பு செய்கிறாங்கல்ல அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அதனால இந்த கவர்மெண்ட்டே சரியில்லை. இது தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் 100% வேணும். 100% வேணும். இந்த டிஎம்கே கவர்மெண்ட் ஓஞ்சி போனால் தான் தமிழ்நாடே உருப்படும். வரக்கூடிய தேர்தலில் யார் வருவாங்க? இப்போ இருக்கிற தலைமுறைக்கு விஜய் தான் வருவாருன்னு சொல்கிறாங்கம்மா. பசங்களோட ஏற்பாடு அது, வாலிப பசங்களுடைய ஏற்பாடு அதுதான். அவங்க தான் இப்போ உற்சாகமாக இருக்கிறது, புரியுதா? அதனால் எல்லாருக்கும் ஒரு கணிப்புனா விஜய் தான். யார் வந்தாலும் நல்லது செய்யணும் எங்களுக்கு, அவள் தான். யாருன்னா வரட்டும், எங்களுக்கு நல்லது தான் செய்யணும். புதுசாக அவர் 2-3 நாள் எலெக்ஷன் பார்த்து தான் அவர் வரணும். முதல்ல வரக்கூடாது. அவர் 2-3 எலெக்ஷன் பார்க்கணும். ஆமாம், 2-3 எலெக்ஷன் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் வரணும் அவர். என் கணக்கு பிரகாரம் எடப்பாடி வருவார்னு சொல்லுவேன். அவர் ஏற்கனவே செஞ்சு வச்சுக்கிறாரு. இப்போ செய்யறதுக்கு திருப்தி இல்லாததுனால அது அவர் வருவார். ஸ்டாலின் வரத்துக்கு தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குதுங்க. இப்போ அவர் செய்யக்கூடிய வேலைகளை நான் வச்சு சொல்கிறோம். அதெல்லாம் தவிர மற்றபடி நம்மளுக்கு பெரிய பிஸ்னஸ் பெரிய இதுவாக கனெக்ஷன் கிடையாது. பட் இப்போ அவர் செய்யக்கூடிய வேலைகளை வச்சு பார்த்தா நல்லா வரலாம். விஜய் ஓரளவுக்கு இளைஞர்களுக்கு அவர் கொஞ்சம் முன்மாதிரியாக இருக்கிறாரு. கொஞ்சம் அவருக்கு இளைஞர்கள் சப்போர்ட் இருக்குன்றதுக்காகவும், ஏற்கனவே ஆல்ரெடி டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் 40 ஆண்டு காலம் நம்ம தமிழ்நாட்டை ஆண்டுட்டாங்க. புதுசாக ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்கிறாருன்னுட்டு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ற ஒரு இதுக்காக, வேறு ஒன்றும் இல்லை. நமக்கு தெரியாது மேடம், இது நமக்கு தெரிஞ்சால் பரவாயில்ல. யார் வந்தாலும் நல்லா செய்வதில்லை. அவன் பொண்டாட்டி புள்ள சேர்க்கறதுக்கு தான், துட்டு சேர்க்க தான் அரசியல் நடத்துகிறாங்க. பொதுமக்களுக்கு நன்மை செய்வதில்லை. இப்போது ஏடிஎம்கே மறுபடியும் எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமைச்சாதான் மக்கள் எல்லோரும் நல்லா இருப்பாங்க. டிஎம்கே அராஜக செயல், அராஜக போக்கு, திமுகவோட கொள்கைகள்லாம் முன்ன மாதிரி இல்லை. 100 வருஷம் அவங்களே ஆட்சி ஆளணும்னு நினச்சா ரொம்ப கஷ்டம். 5 வருஷம்தான் ஒரு ஆள் ஆட்சி ஆளணும், அதுக்கு மேலெல்லாம் ஆளக்கூடாது. 2026 அண்ணா தான் சிஎம். என்னோட ஓட்டம் அண்ணா தான். தளபதி அவர்கள் தான். திமுக தான் வந்தால் நல்லாயிருக்கும். எதனாலனா நிறைய நலத்திட்டங்கள் செய்கிறாரு. ஆனால் மக்கள் குறை சொன்னால் கூட நல்ல தரமாக பண்ணுறாரு. அவரே வந்தால் நல்லாயிருக்கும். டஃப் கொடுப்பாங்க, இருந்தாலும் இவருக்கு தான் இப்போ மெஜாரிட்டி அதிகம். ஆமாங்க, விஜய் வரணும். அவங்க தான் நல்ல ஆட்சி செய்வாங்க. புதுசாக வந்திருக்கோம், நம்ம நல்லா ஆட்சி பண்ணணும், மக்களுக்கு நல்லா உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி செய்வாங்க. பயாளங்கள்லாம் செய்ய மாட்டாங்க. மேக்ஸிமம் ஸ்டாலின் தான் வருவார். கொஞ்சம் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லாம் கருத்து கணிப்பில் ஓரளவுக்கு பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒவ்வொரு மனசாக இது தானே, ஒரு பக்குவம் தானே, அதிக வாய்ப்பு இருக்குது. 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு? அதிகமாக வாய்ப்பு இபிஎஸ் தான் இருக்குது. விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். அவர் எல்லாம் நல்லது பண்ணுவார். அதனால ஆட்சி மாற்றம் வேணும், அவ்வளோதான். வேறு எதாவது ஆட்சி வரணும். தளபதி மேடம், ஒரு சேஞ்ச் இருக்கட்டும் மேடம், அவ்வளோதான் மேடம். ஆமாம் மேடம். ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். கொள்ளை, கற்பழிப்பு,
அடிதடி வெட்டுக்குத்து ரோடு வசதி இல்லை, ஹாஸ்பிட்டலு சரியில்லை, எல்லாமே ஒழுங்கு இல்லாத இருக்கிறதுனால ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். விஜய் எதனாலன்னா ஒரு மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு இருப்பார். அரசியலில் மாறி மாறி இதே கட்சி வர்றதுனால ஒரு மாற்றம் வந்தால் எதுனா நல்லது நடக்கும்ன்ற ஒரு சிந்தனை இருக்குது. மக்களுக்கு நல்லதே செய்கிறாரு ஸ்டாலின் ஐயா. மறுபடியும் அவர் தான் வருவார். பெண்கள் திட்டம் நிறைய விட்டுருக்குறாங்க, அவர் தான் வருவார். நல்லதே செய்கிறாரு, மறுபடியும் நல்லதே நடக்கும், அவர் தான் ஜெயிப்பார். விஜய் வந்தால் தான் நல்லாயிருக்கும். விஜய் வந்தால் எல்லாருமே நல்லது செய்வார். எல்லாருமே நல்லது எப்படி சொல்ல, எல்லாத்துக்கும் கொஞ்சம் இது பண்ணுவார். இங்கே இப்போ இருக்கவங்க வந்து எல்லாமே வேஸ்ட்டு தான். சும்மா இதை ஓட்டு போடுற இதை செய்கிற இதை செய்யணும்னு பார்த்தானுங்க, ஒன்றுமே செஞ்ச பாடம் இல்லை. விஜய் வந்தால் இப்போ நல்லா செய்வோன்னு நாங்கள் இது எதிர்பார்க்குறோங்க. இப்போ திமுக தான் இருக்குது. எதனாலன்றதுன்னா நல்லா செயல்பாடு நல்லா இருக்குது, திருப்தியாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறோம். ஸ்டாலின் சார் வந்தால் தான் நல்லாயிருக்கும். மக்களுக்கு என்னென்ன தேவைன்றது ஒன்று தெரிஞ்சு மக்களுடைய கருத்தை புரிஞ்சு அவருடைய எண்ணத்தை மக்களுடைய எண்ணம் புரிஞ்சு எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு விரும்பி செய்கிறாரு. அதனால் ஸ்டாலின் வரணும்னு அவர். எனக்கு விஜய் தாங்க வரணும். இல்லை, புதுசாக வந்தால் ஏதாவது புதுசாக நம்மளும் எதிர்பார்க்கலாம், புதுசாக நடக்கும், அதனால் ஒரு ஆசை, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இருக்க ஜென்ரேஷனும் அவங்களும் அதுதான் விரும்புகிறாங்க. எங்கள் வீட்டில் பசங்களாம் கூட அவங்க விஜய் தான் விரும்புகிறாங்க. நானும் எதிர்பார்க்குறேன், பரவாயில்ல, யார் வந்தாலும் ஓகே தான். டிஎம்கே தான் எதுவும் செய்கிறாங்க, தொகுதி தேவை வந்து செய்கிறாங்க, அது மட்டும் போயிட்டே இருக்குது, அவ்வளோதான். வேறு டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். எதனாலனா இந்த மகளிர் இது, அதுக்கப்புறம் அந்த ஹேண்டிகிராஃப்ட்டு இது, அப்புறம் பஸ்ஸு, இதெல்லாம் வந்து இதுவாக விஜய் தான் வரணும். இல்லை, இவ்வளோ நாளாக ஒரே கட்சி அந்த மாதிரி வந்தது இல்லையா, இப்போ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தா அவருக்கு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக ஆமாம், கொஞ்சம் இளைஞர்கள்லாம் அவர் பக்கமே இருக்கிறனால நல்லபடியாக இருக்கும்னு. டிஎம்கே தான் வர வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் சொல்ல முடியாது, அவங்களோட மனசில் என்ன இருக்குதுன்னு தெரியாதுல்ல. என்னுடைய கணிப்பில் நான் சொல்கிறேன், அவ்வளோதான். சரி, அவ்வளோதான். டிஎம்கே தான் வரும். நல்லா தான் பண்ணிக்கிறாங்க ஓரளவுக்கு, அதனால் டிஎம்கேலாம் இருக்கேன் நான். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். எதனாலனா இப்போ இருக்கிறவங்க யாரும் எதுவும் செய்யலை, அதனால் அவர் வந்தால் புதுசாக எதுனா செய்வாருன்ட்டு, அதுக்காக தான் நம்மளோட கருத்து ஆகும். திமுக வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குதுமா. எதனால் வந்து சொல்கிறத செய்கிறாங்க, செய்யறது தான் சொல்கிறாங்க, சொல்லாதது கூட செஞ்சுன்னுக்கிறாங்க. அது மாணவர்களுக்கு நல்லது செய்கிறாங்க, இளைஞர்களுக்கு நல்லது செய்கிறாங்க, விவசாயிகளுக்கு நல்லது செய்கிறாங்க. அதனால் வந்து அவர் திமுக வந்து வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குதுமா, அதோட சந்தேகமே கிடையாது. உறுதிட்டு சொல்கிறோம், அறுதிட்டு சொல்கிறோம், வந்து 200 தொகுதி வெல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுமா. 26 எலெக்ஷனில் யார் வந்தால் நல்லாயிருக்கும்? அண்ணன் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்படி இல்லை, புதுசாக ஒரு மாற்றத்தை நாங்களே ஒரு 20-25 வருஷமாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். புதுசாக ஒருத்தர் வந்தாருன்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா. அதனால் நம்ம எல்லோரும் நம்பணும் ஒரு ஆள், அவர் நம்ம புதுசாக ட்ரை பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். எடப்பாடிக்கிறது அம்மா ஆட்சி அமையும், கண்டிப்பாக அம்மா ஆட்சி வந்து அமையும். 2வது பட்சங்க யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யணும், அதுதான் மெயின். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா இருக்கிற விலைவாசி வரி இதெல்லாம் வந்து யார் கம்மியாக பண்ணி மக்களுக்கு வந்து எந்த மக்கள் தலைமையில் போடாத கரெக்டாக யார் ஆட்சி பண்ணுறாங்களோ அவங்க வந்தால் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு விஜய் பிடிக்கும். அது மக்களுக்கே தெரியுமே பண்ணுறாங்களா இல்லையான்னு. எங்களுக்கு தெரியாதா, எங்களுக்கு தெரியாதுங்களா? திமுகமா? எதனால் அரசு திட்டங்கள் நல்லா பணியாற்றலும் நல்லபடியாக பண்ண இருக்கிறாரு. அதே மாதிரி சிறப்பு பேருந்து வந்து அந்த வண்டிகள்லாம் வந்து மாலையிருக்கு, வண்டிகள்லாம் இலவசமாக விடப்படுது. மற்றும் வந்து 1000 ரூபாய் எங்களுக்கு வந்து சேருது. அடுத்து வரக்கூடிய தேர்தலில் யார் வந்தால் நல்லாயிருக்கும்? விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் மேடம். இப்போ யார் இருக்காரோ அவர் தான் நாங்களும் எதிர்பார்க்குறோம், அவ்வளோதான். டிஎம்கே வந்து நல்லாயிருக்கும் மேடம். இல்லை, அவர் நல்லா பண்ணிருக்காரு, அதனால். இப்போ ஏலக்காரங்க சண்டை போட்டுங்கிறாங்க, பாட்டாளிக்காரனும் சண்டை போட்டுங்கிறான். திமுக மட்டும்தான் கட்டுக்கோப்பு பிரியாமல் எல்லா கூட்டணி கட்சியும் ஆளுங்கட்சியும் ஒன்றா வச்சுங்கிறான். அதனால் அடுத்து வரப்போகிறதும் திமுக கட்சி தான் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. எல்லா ஏரியாத்திலுங்கிறாரு விஜய் கண்டிப்பாக வருவார். அடுத்து வரக்கூடிய தேர்தலில் யார் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? சீமான் வந்தால் நல்லாயிருக்கும்.
ஒரு நல்ல மனுஷன், புது வாய்ப்பு கொடுப்போமே. எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கறது, அரசியல் கருத்தில் எதிர்க்கட்சியாக செயல்படுறதே சீமான் தான், வேறு யாருமே செயல்படுறது இல்லை. அதுதான் அவரோட தனித்துவமாக நான் நினைக்கிறேன். கூட்டணி வச்சா அவர் பேரும் கெட்டு போயிடும் இல்லையா, தனித்துவமாக இருக்கிறது தான் அவரோட தனித்துவம். டிஎம்கே தான், அந்த மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க, அவ்வளோதான். அது போயிடும், படுதோல்வி. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியல. இந்த முறை எடப்பாடி தான் வருவார். அதனால் நாட்டில் வந்து வன்முறை அதிகம், ரவுடி, கற்பழிப்பு, கொள்ளை கிராமத்துக்குள்ள நடக்குது. ஒரு பெண் வந்து தனியாக போய் ஸ்கூலுக்கு போய் வர முடியல, அதுக்கு பாதுகாப்பு கிடையாது. காவல்துறை இருக்கிற முதலமைச்சர் கண்டிப்பாக எடப்பாடி கண்டிப்பாக வருவார். எடப்பாடி ஏடிஎம்கே தான் வரும் வாய்ப்பு இருக்குது. கருத்துக்களுமே அது மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த ஆட்சி ரொம்ப இதாக இருக்குது. சரிங்க, கண்டிப்பாக எங்களுக்கு யார் வந்தாலும் ஓகே தான், பரவாயில்ல. விலைவாசி குறைஞ்சா போதும். விஜய் வரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து என்ன செய்வாரோ பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய தேர்தலில் வந்து பார்த்திங்கனாக்கா டிஎம்கே தாங்க வரும். ஆமாங்க, நமது ஸ்டாலின் எல்லாருக்கும் நல்லது, பப்ளிக் நல்லது பண்ணுறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா மகளிருக்கு நல்லது பண்ணுறாங்க. அதனால் கம்பல்சரி அடுத்த முறையாக வந்து டிஎம்கே தான் சான்ஸ் இருக்குது, 100%. எடப்பாடியே பாரதிய ஜனதா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நினைக்கிறேன். அதனால் கூட்டணி கொஞ்சம் பலமாக இருக்குது. மோடி அவர் வந்து நல்லா இதெல்லாம் செய்கிற இராணுவம் இதெல்லாம் செய்கிற மோடி அவர் நல்லா இருக்குது. முக ஸ்டாலின் அவர்கள் வருவார். நல்ல திட்டங்கள், பெண்களுக்கான திட்டங்கள் இன்னும் அதிகம், அது சொல்ல தேவையில்ல. இந்த 2026 அவர் தான் வருவார். ஏடிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாற்றம் வரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. 2026 தேர்தலில் யார் வந்தால் நல்லா இருக்கும்? யார் வந்தாலும் புதுசாக வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். மாற்றத்தை தரணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், அவ்வளோதான். திருமாவளவன் வந்தால் நல்லாயிருக்கும். திருமாவளவன் வரணும், அதுதான் பார்த்துன்னு இருக்கிறோம். திருமாவளவன் வரணும் அரசியலுக்கு, முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 100% இந்த வாட்டி. இல்லைங்க மேடம், இது முன்னாடி வந்தவங்க யாருமே எதுவுமே பண்ணலை. இதுமாதிரி பண்ணுவாங்களான்னு தெரியல. புதுசாக வந்துக்கிறாரு, இவர் எதனா பண்ணுவாரான்னு பார்ப்போம். விஜய் சார், தளபதி கண்டிப்பாக. அவர் ஒரு வாட்டி வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு நம்ம பார்க்கலாம். அது மேற்படுத்தினா எந்த இதுவும் பார்க்க முடியும். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, எதை பண்ணுறாருன்னு பார்க்கலாம். அவராது வந்து நல்லது பண்ணுவாரான்னு தெரியல. வந்து பண்ணால் நல்லது, ரசிகர்களுக்கு அவர் நம்பிக்கிற மக்களுக்கு ஒரு நல்லது செஞ்சால் நல்லாயிருக்கும். ஏன்னா எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் அவர் தான் எடுத்து எல்லாத்தையும் பார்த்து செய்யணும், வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. பிஜேபி கூட்டணி வரும். எதனாலன்னா அவருடைய கருத்து கணிப்பெல்லாம் நல்லா இருக்குது, அவருடைய இதெல்லாம் நல்லா இருக்குது, பிஹேவியர்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. அது அண்ணாமலை இருக்கார், அது அண்ணாமலை இருக்கிறதுனால பிஜேபி வந்து வர்றது நிறைய இருக்குது, 100% இருக்குது. திமுக செயல்பாடு நல்லா இருக்குது. ஆளுங்கட்சி நல்ல முறையில் செயல்படுறதுனால அடுத்தது திமுக தேர்தலில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. விஜய் வருவார்மா, அவர் நல்லா செய்வாருன்னு நம்பிக்கை. தமிழ்நாட்டில் எத்தனையோ புது கட்சிகள்லாம் வந்திருக்காங்க, ஆனால் தொடர்ந்து ஏடிஎம்கே டிஎம்கே தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி அந்த நிலை மாறுமா? ஏன்னா அவங்க சரியாக செய்கிறதில்ல. எடப்பாடி வருவார், நல்லது பண்ணுறதுனால வரலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாமே இப்போ அரசியல் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் போயிட்டுருக்கு. புதுசாக ஆட்சி வரணும் தான் எல்லா மக்களுமே நினைக்கிறாங்க. அது புதுசாக தான் வரணும்னு நினைக்கிறாங்க, அது மக்கள்லாம் முடிவு பண்ணாங்களோ அதுதான். தளபதி விஜய் அவரு தான் இப்போ எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. இது முன்னாடி போட்டோம், செட் ஆகலை எங்களுக்கு, 3 வருஷமாக போட்டோம், ஓகே ஆகலை. இந்த வாட்டி மாறட்டும். டிஎம்கே ஒரு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லை, எங்கள் தொழில் நல்லா பண்ணியிருக்காரு, அதனால் வந்து பிரச்சனை இல்லை, அதனால் வர சான்ஸ் இருக்குது. அப்புறம் அவங்களே வருவாங்க. தளபதி வந்தால் நல்லாயிருக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னாக்கா, விஜய் அவர்கள் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, எனக்கு ஓட்டு நான் மூணு டைம் போட்டுக்கிறேன் இதோட ஓட்டு. வந்து ஆட்சி எதுவும் மாறின மாதிரி தெரியல. சரி, இளைய தளபதி விஜய் வந்தாக்கா எதனா ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். என் ஓட்டு தளபதிக்கு தான் போடுவேன். ஏன்னா நான் ராகவா லாரன்ஸ் ரசிகர். இருந்தாலும் ஓட்டு வந்து அண்ணனுக்கு போட்டு கொஞ்சம் அவர் வர வைக்கலாம், அவர் என்ன நமக்காக செய்கிறாருன்னு என்ன போட்டு பார்த்தா தானே பார்க்க முடியும். அப்படி ஒரு ஆசை, அண்ணனுக்கு தான் போகணுன்னு ஆசை.
2026 ஜென்ரலாக பார்த்தா ஏடிஎம்கே வரும். அவங்க ஏற்கனவே நல்லது பண்ணியிருக்காங்க. இந்த இவங்க தள்ளுபடி பண்ணுறதெல்லாம் எதுவும் சரியாக பண்ணல, அரைக்குறையாக தான் பண்ணியிருக்காங்க பண்ணது யார் டிஎம்கே. அதனால் ஆமாம் கண்டிப்பாக டிஎம்கே தான். ஆமாம் நல்லா ஆட்சி பண்ணுறாங்க, அதான் அவங்களே வரும். தளபதி விஜய் தான். எப்போவும் அவர் மக்களுக்கு தான் வராரு, நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. இப்போ இருக்கிறவங்க யாரும் நல்லது செய்யணும்னு நினைக்கல. அவர் இன்னும் நிறையா பண்ணணும், படிக்கிறவங்களுக்கு இன்னும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுவே ஒன்றே போதும். அதனால் ஏதோ ஜனங்களுக்கு ஓரளவு செஞ்சுட்டு வர்றாப்புல. இந்த ஆட்சி எங்களுக்கு வேணாம்மா, வந்து நாங்கள் அனுபவிக்கிறது 10 போதும் எங்களுக்கு. நாங்கள் எப்போவுமே ரெட்டையில் கட்சிதாக தான்வா, நாங்கள் அதுக்கு தான் போடுவோம். மக்களுக்காக யாரும் எதுவும் செய்கிறதே இல்லை, செய்கிறேன்னு சொல்கிறாங்க, பல விஷயம் பண்ணுறதே இல்லை. புதுசாக வரவங்க வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்போமே அவங்களுக்கு, யாருக்குன்னா கொடுத்தோம்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது பார்க்கலாம். ஏடிஎம்கே வந்தால் நல்லா இருக்குமா? நான் போனேன், இந்த ஆட்சியை விட அந்த ஆட்சியே மேலு, ஆட்சியே மேலு. இளைய தளபதி வந்தால் நல்லா இருக்குமா? இல்லைனா படித்த பசங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும், நல்லா ஒரு நல்லதை கொண்டு வருவான் அந்த ஆள் வந்தாருன்னா. இவங்கெல்லாம் வந்து இப்போ மாற்றி 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 வந்து இவங்கள ஒன்றும் மக்களுக்கு யாரும் செய்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இவங்க வந்து இப்போ அவன் சின்ன வயசில் அரசு ஆனாலும் மக்களுக்காக நல்லா செய்வான் இறங்கி. அதுக்காக கண்டிப்பாக இளைய தளபதி வரணும்னு தான் எல்லாருக்கும் ஆசை எங்களுக்கு. ஆமாம், தேங்க்யூ. ஏடிஎம்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுமா? எதனாலன்னா சொல்ல முடியாது. ஏடிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் வர்றான், விஜய் தான் வர்றான். நல்லது பண்ணலாம், வேற ஒன்றும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகமே மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான 100% வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நலத்திட்ட உதவிகள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு சில குறைபாடுகள் எல்லா அரசுலேயும் இருக்கும், அது வந்து இந்த அரசுலேயும் இருக்குது. வரி உயர்வு அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருக்குது. மக்கள் நல திட்டம் பார்த்தோம் சொன்னீங்கன்னா, மகளிருக்காக இந்த இலவச பேருந்து, அப்புறம் இந்த ஓய்வூதியம், அப்புறம் அந்த மகளிருக்கான மாதந்தோறும் வந்து இது, அப்புறம் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பார்த்தோம் சொன்னீங்கன்னா வந்து காலேஜ் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறும் வந்து ஒரு 1000 ரூபா காசு, இப்படியெல்லாம் வந்து பல்வேறு சலுகைகளை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆகவே மீண்டும் 26 வந்து தமிழகத்தில் பார்த்தோம் சொன்னீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் அமையும் என்பது எங்களுடைய கருத்து. ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் பெண்களுக்கு வந்து இலவசமாக பஸ்ஸு கட்டணம் இல்லாமல் இது பண்ணுறாரு. அதே மாதிரி வந்து மாதம்னா பெண்களுக்கு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபா பண்ணுறாரு. அதில் வந்து எல்லாம் கொரோனா டைமில் கூட மக்களுக்காக போய் நல்லா பணியாக இருந்தது இருக்கார். அதான் நல்லா பண்ணுறாரு அவர். நாங்கள் பண்ணுறது உதயநிதி ஸ்டாலினி சூப்பராக பண்ணுறாப்புல, விளையாட்டுத்துறை அமைச்சர் நல்லா அருமையாக பண்ணுறாப்புல. இது வருது அந்த 1000 ரூபா மாதம் 1000 ரூபா தராப்புல, இதெல்லாம் கிளீனாக இருக்குது. பொதுமக்களுக்கு இந்த இலவச பஸ் பாஸு எல்லாம் நல்லா வரையா இருக்கிறாங்க. இவ்வளோதான். டிஎம்கே தான் கருத்து கணிப்பு.